வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல குளுகுளுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேழ்வரகு கூழ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் இரும்பு சோளம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது எப்படி அப்படின்னா, ஒரு கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டோன்னா 4 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி மாவு வெந்து பூத்து வரும். அது கலர்லாம் நல்லா மாறி நல்லா ப்ரௌனாக வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து நம்ம அப்பப்போ கரைச்சிக்கலாம். நாம் இது கூட இரும்பு சோளம் சேர்த்துருக்கோம். இரும்பு சோளத்தை வாங்கிட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி மார்க்கெட்டில் இரும்பு சோளம்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதை போல் தான் இருக்கும் ஒரு இரும்பு சோளம். இதை சாப்பாடு மாதிரி நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி கூழ் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டா நம்ம உடம்பே இரும்பு மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதில் ஒரு சத்து கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த கூழ் கரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இரும்பு சோளத்தை சேர்த்துக்கிறோம். கூடவே தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அப்போ கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த கூழை நம்ம நல்லா கரைச்சிடலாம். இந்த கூழை கரைக்கிறதுக்கு நல்ல ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் தயிரெல்லாம் சின்ன சின்ன கட்டியாக இல்லாமல் நல்லா கரையும். அப்படி இல்லைன்னா நம்ம கைகளால் கூட கரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கைகளால் கூட கரைச்சிக்கலாம். கரண்டியே போதும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேருக்கு கூழ் கரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்ருக்கோம். இந்த கூழ் கூட நம்ம இரும்பு சோளம் எதுக்காக சேர்த்துருக்கோன்னா, இரும்பு சோளம் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா அயன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இரும்பு மாதிரி நம்ம 90 வயசில் இருந்தால் கூட நல்ல ஒரு கால் கை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இரும்பு சோளம் சேர்த்துருக்கோம். இல்லை சிறுதானியத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லது தான். கேழ்வரகே ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று தான். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான். இந்த கூழ் குடிக்க வேண்டியதுதான். இதை நம்ம டம்ளரில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கூழ். இதை இந்த வெயிலுக்கு நம்ம குடித்தோன்னா நம்ம உடல் இருக்க வெப்பமெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு குளுகுளுன்னு ஒரு சூப்பரான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த கூழை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கூழுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்காக என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள். நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம். பீர்க்கங்காய் தொக்கு வச்சுருக்கோம். புதினா ஊறுகாய் வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய் துவையல், அப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது மாங்காய் உப்பு போட்டு மாங்காய் வச்சுருக்கோம். இதெல்லாம் தொட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த கூழை குடிக்க போகிறோம். வாங்க, இந்த கூழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு இங்கே இருக்க சைடிஷோடு சேர்த்து தொட்டுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்கும் ஸ்ட்ராங்காகவும் வெயிலுக்கும் இது இதமாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.